என்னன்றீங்க? உங்க 2 பேத்துக்குள்ள என்ன குசு குசு? சே கருமத்தை இருக்கடா. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போலான் இருக்கோம். நீங்க எல்லாம் வரீங்களா? யாராரு போறீங்க காட்டுக்கு? நானு எல்லா தோழியும் காட்டுக்கு போறேன். எதுக்காண்டி காட்டுக்கு போறீங்க சொல்லுங்க. காட்டுக்கு காவலுக்கு போறோம். எதுக்கு காவலுக்கு போறீங்க? திணை காவலுக்கு. திணை காவலுக்கு ஏன் ஆளே இல்லையா? ஆம்பளை ஆளே இல்லையா? ஆம்பளை பிள்ளைங்க காவலுக்கு போக கூடாதுங்க. அவங்க உளுந்து பயிரிடுறதோட சரி. உளுந்தா? உழுது உங்க காதுல உளுந்துன்னு கேட்டிருக்குது. உழுது பயிரிடுவதோட சரி. நாங்க தான் காவலுக்கு போகணும். காவலுக்கு போனோம் அப்படின்னு யாரு வேண்டுதல் வச்சிருந்தது? அவங்க வேண்டுதல் வச்சவங்க காவலுக்கு போறவங்க அவங்க இருக்கட்டும். நாங்க துணைக்கிட்டான் போறோம். அப்படி சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டாலும் தெளிவா பதில் சொல்லிடுவேன். அப்படியா? ஒரு நாள் நின்று பார்த்தாதான் தெரியும். சரி இருக்கட்டும். அதனால போயிடுவோமா? எப்படி போவோம் மருதண்ணே? எப்படி வேணா போகலாம். நீங்க இப்படியும் போலாம் இப்படியும் போலாம். யாரு கேட்டா? சரி. ஹலோ ஹலோ நல்லா இருக்கு. சூப்பர். என்ன மை செட்டனா அருமையா இருக்கு நம்ம பகுதியில். நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. வந்த வேலையை பார்த்தோமா போனமா இருக்கோம். போமா எதுல போவோம்? நம்ம சௌரியம் தான் இருக்கட்டும். அதனால எங்களை காட்டிலும் பேர் அழகி. ஆமா. தம்பி மணிவேலு, தம்பி மணிவோலு
நான் வந்து தெளிவா சொல்றேன். என்னப்பா தம்பி மணிவேலு, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன் ஏற்கனவே 2 கல்யாணம் பண்ணிட்டியா இல்ல 3 கல்யாணம் பண்ணிட்டியா? அவனுக்கு பொம்பளையானலாம் இப்ப பிடிக்கிறது இல்ல. ஏன் ஆம்பளை எழுத்த பிடிக்குமா? தெரியும், பெட்டிக்கார நீயும் கூட்டு போட்டு உட்காரையிலேயே. எதுக்கு என்ன குடிச்சது? உங்களுக்கு எத்திரிக்கவில்லை இங்க ஏமாமா. 7 8 நாளாகத்தான் ஏமாமா, அட ஏமாமா, என்னை விட்டு எங்க போன ஏமாமா, நீயும் என்னை விட்டு எங்க போன ஏமாமா. 7 மாமாக ஏமாமா, 7 மாசமாக ஏமாமா, உங்களுக்கு எத்திரிக்கவில்லை இங்க ஏமாமா. அச்சுக்கு அச்சுக்கு குமுக்கு குமுக்கு. வடமதுரை கம்மாக்குள்ள ஏமாமா, நம்ம 2 வடமதுரை கம்மாக்குள்ள ஏமாமா. இந்த வடமதுரை கம்மாக்குள்ள ஏமாமா, என்ன காலை தூக்கி ஆட்சிகள ஏமாமா, என்னைய காலை தூக்கி செஞ்சிகள ஏமாமா. நான் இல்லடி நாதாரி முண்டை. வெட்டிக்கார மாமா, நீங்க அதே ஆமா வடமதுரை கம்மாவுக்குள்ள என்ன பண்ணாரு? அங்க மட்டுமா? இன்னும் இவர் புட்டுநட்டை பூரா நிறைய வச்சிருக்கேன். நெசமானமா சொல்லட்டா? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுல ஏமாமா, அட ஏமாமா, என்னை திருப்பி வச்சு செஞ்சிகள ஏமாமா, என்னைய திருப்பி வச்சு செஞ்சிகள ஏமாமா. திண்டுக்கல் பக்கத்துல ஏமாமா, உங்களை தூக்கி வச்சு. அந்த அமயபுரம் பக்கத்துல ஏமாமா, அந்த அமயபுரம் பக்கத்துல ஏமாமா, என்னைய அகட்டித்தான ஆட்சிகள ஏமாமா, அகட்டித்தான செஞ்சிகள ஏமாமா. அமயபுரம் ஆத்துக்குள்ள ஏமாமா, அட ஏமாமா, என்ன அகட்டி வச்சு செஞ்சீங்களே ஏமாமா. முடுக்குப்பட்டி சந்தையில ஏமாமா, எனக்கு முட்டு கொடுத்து செஞ்சீங்களே ஏமாமா. என்னைய முட்டு கொடுத்து செஞ்சிகள ஏமாமா. செஞ்சீங்களே அப்படி செஞ்சீங்களே சாரு. பாலமேடு பக்கத்துல ஏமாமா, அட ஏமாமா, பப்புளுவ படுக்க வச்சு செஞ்சீங்களே ஏமாமா. என்னைக்கு படுக்க வச்சு செஞ்சேனாங்க ஏமாமா. போதுமுங்க, கை தட்டுங்கண்ணே. போயிட்டு வாங்க. யாரும் பொம்பளை வேஷம் போட்டா பொம்பளை மாதிரியே இருப்பாளா? தம்பி ஒரு ஆள் தான் இருப்பாப்புல. ஏன் இப்படி என்ன? ஏன்னா அவர் இப்பதான் பாம்பே போயிட்டு வந்திருக்காப்புல. ஐயோ, கொஞ்ச நாள் எல்லாம் முழுசா. ஆமா இப்படி சொல்லு, ப்ரோகிராம் கொட்டைக்கு பின்னாடி வரட்டும் ஒரு ஆள். ஒரு நாள்ல ஒரு நாள்
நீ மூத்திர அடிக்க முட்டு சந்துக்குள்ள போற ஏன் மத்திகளிய போட்டு குமுற போறாங்க. ஐயா ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நடந்துருச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இப்படித்தேன் ஒரு ஊரில் இப்படித்தான் பொம்பளை வேஷம் போட்டு வெளியில் போய் நின்றுட்டேன். நிஜமாவே அடியே வாடி. ஆமாம், அன்னைக்கு இவளுக்கும் தெரியும் அது நடந்த விஷயம். அன்னைக்கு தாண்டி அதை இந்த பெட்டிக்காரன் சும்மா இருக்க மாட்டோம்ட்டார், ஞாபகப்படுத்தி விட்டாரு. நான் சொல்கிறேன், சொல்லுடி அந்த கதையை நான் ஆர்வமாக கேட்குறேன். 1 மணி வரைக்கும் அன்னைக்கு என்ன சோதனைன்னு தெரியல, எனக்கு ஒண்ணுக்கே வரல. ஐயோ, கரெக்டா பொம்பளை வேஷம் போட்டு முடிக்கிறேன், ஒண்ணுக்கு முட்டிருச்சு, வயிறு வலி எடுத்துருச்சு. நந்தவனம் முடிச்ச உடனே நந்தவனத்துக்கு கிளம்பையிலேயே. ஆமா போடுமையே. சரி கிளம்பிட்டோம்ல, போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துருவான் போயிருவான் அப்படின்ட்டு போய் பாடிட்டு வர்றதுக்குள்ள ஒரு ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துருவான் அப்படின்ட்டு இன்னைக்கு டவுனுக்குள்ள மேடை. சரி இந்த நாத்து போன ஊர்ல கிராமம் பின்னாடி மேடைக்கு பின்னாடி ஒரே கருவக்காடு. போய் அப்படித்தான் போய் ஒண்ணுக்கு இருந்துக்கிட்டு செக்கா ஊர்னு இல்ல, அது பக்கத்து ஊர். அதுக்கு பக்கத்து ஊர். ஆமா, போய் இருந்துட்டு வந்துட்டேன். என்ன இருந்த பின்னாடி ஒரே ஒண்ணுக்கு இருக்கிறது ஒண்ணுக்கு இருக்கு. அங்க ஒரே 4 பேர் நிறைய போதையில கருவளைக்குள்ள உட்காந்துருக்காங்க. இன்னும் குறை பாட்டல் வச்சிருந்திருக்கேன், அதை குடிக்கிறதுக்கு உட்காந்து. ஆம்பளை பையதானே, உன்னை என்னடி செய்ய போறாங்க? அந்த தைரியத்துல தான் நான் போனேன். ஆனா நான் போகையில இந்த துணிமணியோட போனது அவங்களுக்கு நிறைய போதையில பார்க்கையில அப்படியே ஒரிஜினல் பொம்பளை மாதிரி தெரிஞ்சிருக்கும். பொம்பளை பிள்ளை மாதிரியே தெரிஞ்சிருக்க. அது சின்ன சிட்டு பிள்ளையா தெரியவும் தூக்கிட்டு போயிட்டாங்கடி 4 பேரும் சேர்ந்து. தூக்கிட்டு போய் 4-5 பேரும் சேர்ந்து போன் அடிச்சு ஆளுகள் எல்லாம் வர சொல்லிட்டேன். அச்சோ, நல்ல புகரா மாட்டி இருக்கு வாங்கடான்ட்டு பூரா ஆளு சேர்ந்து இருக்கிறது 4-5 பேரு, அதுவும் 10,000 ஆளுகளா? ஜஸ்ட் ஆளுகள் வர சொல்லிட்டேன். ஐயோ, வர சொல்லி பின்னாடி ஒரு டாட்டாசியை கொண்டு வந்து ஏத்திட்டு போயிட்டாங்க. ஊர்ல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஐயோ கொண்டு போய் ஒரு பாலத்துக்கு கீழே என்னைய கொண்டு போய் துணிமணியை பூரா கலட்டிக்கிட்டு பிரட்டி பாக்குறாங்க என்னைய. என்னடி பிரட்டேன், இங்கிட்டு பிரட்டேன் அங்கிட்டு பிரட்டேன், தோசையை பிரட்டுற மாதிரி என்னைய பிரட்டுறாங்க. பிரட்டிக்கிட்டு எங்கன இருக்குன்னு அவங்களுக்குள்ள சண்டை விடுறாங்க. இங்கிட்டு தேருக்கு எதை தேர்னாங்கன்னு எனக்கும் தெரியல. முதல்ல ஒருத்தன் கேட்குறேன், அதை இங்கிட்டு பரட்டுங்கடா இங்கிட்டு இருக்கும்னு. அப்புறம் ஒருத்தன் இப்படி பரட்டுறேன் அங்கிட்டு இருக்கும்ட்டு. கடைசி வரைக்கும் எதை தேடுனாங்க, என்ன மயத்துக்கு சண்டை ஓட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. எப்படித்தான் உங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்த? அப்புறம் விடுங்கடா, என்கிட்ட இருக்கிறது இதுதான்டான்ட்டு நானா காட்டிட்டு காட்டுனதுல அவங்கள வேதனை அடைஞ்சிட்டாங்க. என்ன வேதனை? இந்த மசூர் தானே நாங்களும் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து வெறிநாய் மாதிரி நடந்தே மேடைக்கு வந்தேன். அப்படியெல்லாம் நடக்குது. சொல்றேங்க பாரு, இன்னைக்கு சொல்றேன் முதலும் கடைசியுமா. இனிமேல் பொம்பளை பிள்ளை வேஷம் போட்டுட்டு வந்து நந்தவனம் முடிச்சுட்டு போன செகண்டே கலட்டி போட்டார. சரிடி, இதை முடிச்சுட்டு போகாம வெளியே எந்த பக்கமும் எட்டி பாத்துறாத. எங்கேயும் போகவே மாட்டேன். இப்பெல்லாம் 3 வயசு பிள்ளை 9 மாசத்து பிள்ளைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் ஒன்னெல்லாம் கிடைச்சா சும்மாவா விடுவாங்க? என்ன இது, இந்த 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்னைக்காச்சும் நான் மேடை விட்டு வெளியே போய் நீ பாத்துருக்குற? நீ போகவே மாட்டே இல்ல. ஆனா நான் போனதுக்கே அந்த பாடு 8 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போனேன். நீ எல்லாம் போயிருந்த ஒரு முந்தம் கூட கிடைச்சிருக்காது, பிச்சு எறிஞ்சிருப்பாங்க. ஒன்னும் கிடைச்சிருக்காது. சரி, அப்பா வந்தாரா? அப்பா உங்ககிட்ட வந்தாரா? வந்தாருடி. அந்த என்ன சொன்னாரு? அப்பா வர சரி இல்லடி. ஏன், என்ன பண்ணாரு? 2 நிமிஷத்துக்கு மேல டவர் கிடைக்கலங்கிறாரு. அவரும் பாவம் தானே, அவருக்கும் ஒரு என்னடி இல்ல, அவருக்கு வயசாகத்தானே செய்யும். என்ன 2 நிமிஷம் கூட இல்ல, கை கால்லாம் நடக்க முடியல, கெண்ட கால புடிச்சு இழுக்கத்தானே செய்யும். வயசாக நரம்பு ஒரு பக்கமா இழுக்கும்ல. ஆமாடி. அவன்கிட்ட வந்து என்ன சொன்னாரு? என்கிட்ட வந்து, அம்மா எல்லாரும் சேர்ந்து வள்ளியம்மாவோட நீங்க காட்டுக்கு காவலுக்கு போங்க, அவங்களுக்கு துணைக்கு போயிட்டு வாங்க. புதுசா ஒருத்தி வச்சிருக்கா. நான் புதுசா வந்தவன் அவதானே நீ? ஆமாடி. நீ வந்து புதுசா வந்துட்டு இப்போ வந்துட்டு எங்க அப்பாவை சரியில்லைங்கிற. எத்தனை வருஷமா நான் எங்க அம்மா கூட இருக்காங்க, இதெல்லாம் நாங்க எல்லாரும் கூட இருக்கோம், நீ எங்க அப்பாவை நீ எப்படி நீ சரியில்லைன்னு சொல்ல? சரியில்லைன்னு சொல்லல, உங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அதுக்கு கூட மாட துணைக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்றதை விட வேற என்ன வேலை உனக்கு? நானும் ஹெல்ப் பண்றேன்னு எழுப்பித்தேன் பாக்குறேன். உங்க அப்பாவுக்கு எலும்புனா என்னது? எல்லாமே தான் கேட்கிற. அவர் வெக்கம் இல்லாம அப்பாவுக்கு எலும்புலேன்னு கேட்பாடி. இப்படி என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்பாவுக்கு படக்குன்னு வாயில சோற வைக்கல, கையை வேகமா வர மாட்டேங்குது. எல்லாம் வயசாக அப்படித்தானே செய்யும். நம்ம தான் கையை பிடிச்சி ஊட்டி விடணும். அந்த வேலையெல்லாம் நான் செய்வேன். இப்ப நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
உங்க அப்பாவுக்கு. சரி இருக்கட்டும், பத்திரமா எங்க அப்பாவை பாத்துக்க. சரி. சாப்பாடு ஊட்டுறது மட்டும் இல்லாம தண்ணி மொந்து குடுக்கறது, கை கால் கால அலம்பி விடுறது, எல்லாமே பார்த்து விடுறது, தூங்க வைக்கிறது, எழுப்பி விடுறது எல்லாமே நீ தான் செய்யணும். எல்லாமே செய்ய வேண்டி. எல்லாமே செய்யணும். அதனால இன்னைக்கு நம்மளாம் எங்க வர்றோம்? என்னடி என்னடா எடுபட்டவளே. ஆனா தாளக்காரன் பெரிய பொட்டவரி போலாத்தே இருப்பான் போல. பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன், பொம்பளை மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் விட மாட்டாங்க. சரி அம்மா கூப்பிட்டு காட்டு காவலுக்கு போவோம். போவோமா? என்னடி என்னைய விட்டு இன்னும் கொஞ்சம் நீக்குனா மசிரை பார்த்துட்டு நீயே அரண்டுவாவ. பொம்பளைக்கும் புட்டு மசிராடான்னு. சத்தியமா அடியே எத்தனையோ பொம்பளைய பார்த்திருக்கேன். ஆனா அந்த வயத்துல நெஞ்சில மசுறு முளைச்ச பொம்பளை இன்னைக்கு தாண்டி வாக்குறேன். எனக்கு நீ வயித்துல நெஞ்சில மசுறு முளைச்சதை மட்டும் தானே பார்த்தேன். காலு கை பூராமே அப்படிதான். அம்மா வர வரைக்கும் ஒரு பாட்டு பாட்டு உங்கள் காந்த குரலில். அப்படியா? ஒரு பாடல் நீ விருப்பப்பட்டு கேட்கறதுனால அழகான பாட்டு பாடவா? பாடுங்களே. அழகான பழனி மல்லை ஆண்டவா சுண்டு வரல வச்சுக்கிட்டு ஆண்டவா வேணாமா? ஆமா கூசு முடி வேணாம். என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இன்றெந்தன் கை சேர்ந்ததே. நான் ஒரு சிந்து கக்கூசு பொந்து நாத்தம் பொறுக்கவில்லை. தண்ணி இருந்தும் கப்பு இருந்தும் டான்ஸுக்காரி குட்டிகளும் வெட்டி வேறு வாசம் வேறால விட்டா ஏண்டி எப்படி சொல்ற? பாழ்வண்ணம் பாழ்வண்ணம் பாலா போச்சடி ஓங்கு. ஏண்டி அப்படிலாம் பாடக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நான் என்ன பாடுறேன்னா அதை தான் பாடணும். சரியா? ஓ நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் தெரியுமா? ஏன் நெஞ்சுக்குள்ளே பழையதுண்டுன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டி உண்மையிலேயே அதை தான் வச்சிருக்கேன். புது துண்டு வச்சா வேர்வை இழுக்க மாட்டேங்குது, அதுக்காக பழசு வச்சிருக்கேன். பூவே பூச்சூடவா இந்த பக்கம் உள்ள ரப்பர் பந்துல பால் பீச்ச. சரியில்லை, நீ அம்மா விடிய விடிய கண்டா உன் பழக்கம் எனக்கு பிடிக்கல. அம்மா கூப்பிடு. ஏண்டி உன் பழக்கம் எனக்கு பிடிக்கல. ஆண்டவன் படைச்ச படைப்பு அது என்னடி ஒரு பக்கம் ஆபரேஷன் பண்ண மாதிரி? ஒரு பக்கம் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் சிறுசா இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்? ரெண்டு பந்து ஒண்ணு போல வாங்கி வச்சிருந்தேன், ஒத்த பந்துல எவனா காத்த இறக்கி விட்டு போயிட்டேன். அம்மா கூப்பிடு. அம்மா கூப்பிடு. அம்மா அம்மா அம்மம்மா வள்ளியம்மா வாங்க, உங்களை எதிர்பார்க்கிறோம். போட்டு
என்னம்மா அவ்வளவு ஒரு பணிவா இருக்கிற இன்னைக்கு? எப்பயுமே இன்னைக்கு என்னமோ தெரியல, ரொம்ப அடக்கமா இருக்கியே. உங்களை ஒரு பக்கம் ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்குமா? சரி, இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் அறுத்தெடுத்தது மாதிரி இருக்கு. ஏன் என்னாச்சு? அம்மா சரி, அப்பா என்ன அவர் சொல்லி சொல்றத விட்டாரு? கேட்காதீங்க. ஏம்மா நான் சிரமப்பட்டு வந்திருக்கேம்மா. என்ன சிரமப்பட்டு வந்திருக்க? எனக்கு உள்ள சிரமம் எனக்கு தான் தெரியும். என்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கிறதுக்கே இவ்வளவு சிரமப்படுறீங்க? பொம்பளை பிள்ளை வேஷம் போடுறது. இவ்வளவு சிரமப்படுறிய, வாழ்க்கை பூரா அப்படியே ஓட்டுறமே, என்ன பண்றது? வாழ்க்கை பூரா உன்னை யார் நீ சிரமப்பட சொன்னா? அருவா கடைக்கில அறுத்தெடுக்கிறதுக்கு என்ன தடி அவன் சிரமப்படுறேன்னு சொன்னால சிரமப்படுறேன்னு சொன்னால, ஆமாங்க. அதனால நம்மளுக்கு இல்ல, அது எதுக்கு தொல்லை? ஆமா. வீசிடுவோமா? எடுத்து எடுத்து என்னத்தை எடுத்து எடுத்து வீசினேன்னா ஏய், அறுத்து- எதை எடுத்து வீச போற நீ? அறுத்துங்கிட்டு கொடுத்துருங்க, அவியல் ஓ போட்டு. நெஞ்சுக்குள்ளே என்ன சொன்னால் தெரியுமா? நான் போட்டு வந்த உள்பணியன்னு உங்களுக்கு தெரியுமா? 75 ரூபாய்க்கு வாங்கினேம்மா. நான் ஒரு சிந்து கீடிட்டியா? ஆமாம்மா. ஏய், எங்க இருந்த? அம்மா நான் சரி, அப்பா என்ன சொல்லி விட்டாரு? கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போக சொல்லியிருக்கா. அவளுக்கு போச்சோனாரு. ஆமாங்க. என்ன காவலுக்கு? திணைக்காவல். எதுக்கு? இருங்கம்மா இதை உருண்டி ஆக்கிறேன். ஐயோ, இப்பதான் நீ ஆக்குறிய. இந்தடி ஏன் நான் தேனெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு வந்துட்டேன்டி, தேனும் தினைமாவும். நீங்களே பிடிச்சுக்குவீங்களா? ஆமா நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டோம். தேன் இருக்குதா? பெட்டிக்காரர் என்ன கேக்குறாருன்னு கேளு. உருண்டை கேக்குறாரு, உருண்டை. உருண்டாத்தே நீங்களே பிடிச்சுக்குவீங்களா? போறாரு, ஆசைப்பட்டு கேட்கறாரு. எந்த மலையில இருந்து? இந்த ஆனமலையில கூட்டிட்டு போய் உருட்டி விடுவோமா அவரை? வேணாம்மா, ஏமா? நல்ல வருமா. நல்லவரா? ஆமாங்கம்மா. நல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு, வல்லவரு, நாலு பெரிய குடும்பத்தை வாழ மனுஷன். வைக்கிறவரு. ஆனா இருக்கிறவர்லயே பெரிய வளர்ந்த மனுஷன் அவருதே. ஆமாங்கம்மா. ஆமா, சரி. அதனால அப்பா என்ன சொன்னாரு? கண்ணு அப்படின்னு கருத்துமா காட்டு காவலுக்கு போச்சு. காவலுக்கு போச்சோனாரு. போமா, சுள்ளு சுருக்குடா. போவோம். பச்சை மிளகாய கிள்ளி. அதுல வச்சது மாதிரி இருக்கு. ஏய், எதுல? நாக்குல. உன் வாயில வைக்கணும் முதல்ல பச்சை மிளகாய கிள்ளி. ஏய், என்னது? ஐயோ, மேடை அலறுதே. ஆமா, திந்து நக்கடி தினக்கு நக்கடி திந்து நக்கடி திந்துனா திந்து நக்கடி தினக்கு நக்கடி திந்து நக்கடி திந்துனா எழலம் குயிலே எளமள மயிலே எழலம் கோயிலே இளமான வெயிலே அலோலம் பாடும் அன்னமே கோயிலே வடத வட குருத்தே என் மானே வாரண்டி மாமன் நானே வடத வட குருத்தே என் மானே வாரண்டி மாமன் நானே ஜிஞ்ச நக்கடி ஜனக்கு நக்கடி ஜிஞ்ச நக்கடி ஜிஞ்சனா ஜிஞ்ச நக்கடி ஜனக்கு நக்கடி ஜிஞ்ச நக்கடி ஜிஞ்சனா முத்து முத்தா பச்சரிசி பச்சது போலே பல்வரிச தொட்டு புட்டா பெண்ணரிசி சுட்டது ஏடி ஓ மனசு தெமங்கு பாட்டு படிச்சு என் ராஜா கும்முன்னு பூத்து குளுங்குது ரோஜா தெமங்கு பாட்டு படிச்சு என் ராஜா கும்முன்னு பூத்து குளுங்குது ரோஜா கணக்குயிலே விளையாடு மயிலே சேலை எடுத்து பாட்டு பாடும் குயிலே விட்ட கோரை தொட்ட கோரை ஒண்ணுக்குள் ஒண்ணா சேர்ந்துடுச்சு ஏலம் கோயிலே இளமான வெயிலே அலோலம் பாடும் மன்னமே ஓயிலே பொன்னை எண்ணி கன்னிமானோ ஓடுது பாரு தேசமெங்கோ உங்களைத்தான் கண்டுபுட்டா நெஞ்சுக்குள் ஏதோ பாசமங்கும் உரண்ண உலகமென்னு இப்போது நான் உன்னை சேர்ந்தா போது எப்போதும் உரண்ண உலகமென்னு இப்போது நான் உன்னை சேர்ந்தா போது எப்போது கணக்குயிலே விளையாடும் மயிலே சேலை எடுத்து பாட்டு பாடும் கோயிலே விட்ட கோரை தொட்ட கோரை ஒண்ணுக்குள் ஒண்ணா சேர்ந்துடுச்சு ஏலம் கோயிலே இளமான வெயிலே
நீயும் அவங்க தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தான் ஆர்வ கோளாறு. உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு அவங்கள பார்க்கல கிளம்பிருச்சுமா. கிளம்பிருச்சா? சரி, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கலாமா? இருக்கக்கூடாதுமா. இருக்கக்கூடாதுல்ல. ஆலோலம் சோ போட்டு ஆமாங்கம்மா. ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் காடோலம். ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் கடிகாலம். வானத்தில பறவைகள் வந்து சேரும், வானத்தில பறவைகள் வந்து சேரும். அது வண்ண வண்ண பறவைகள் கடிகாலம், அது வண்ண வண்ண பறவைகள் கடிகாலம். சோ 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 ஆலோலம் சோ. சரி, வந்த வேலை முடிஞ்சு. ஆமாங்கம்மா. சோ போட்டு விரட்டிட்டோம்ல, பரவாயில்ல. அம்புட்டு பறவையும் போயிருச்சா? எந்த பறவையும் போகவில்லை. ஏன் போகல? பறவை போலனா என்ன என்ன செய்யணும்? செய்யணும்? நம்ம போயிரணுமா? நம்ம போயிடணும். ஆமாங்கம்மா. சரி, இது என்ன இடம்? வேள்விமலை சார். இங்க யாரெல்லாம் வருவார்கள்? முனிவர்கள் ரிஷிமார்கள் வர்ற இடம். ஆமாங்கம்மா. அதனால கண்ணும் கருத்துமா கண்டிப்பாக யாரு வந்தா ஆசீர்வாதம் உடனடியாக ஆசீர்வாதம் வாங்க வேணும். சரிங்கம்மா. சார்ஜ்